friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பல்லக்கு ரொட்டீன் வீடியோல குதிரை பகனை எப்படி ரெடி பண்ணலாம், எந்த டிசைன் போடலாம் அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். டே ரொட்டீன் வீடியோவில் இன்றைக்கான டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குதிரை பாகனை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். குதிரை அண்டு குதிரை பாகனை ரெடி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அவரோட ஃபேஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். மைக்ரோ பீட்ஸை வச்சுட்டு ஒயிட் அண்ட் பிளாக் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ அந்த குதிரைக்கு வந்துட்டு நான் சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 14 சென்டிமீட்டர் நீடில் யூஸ் பண்ணி தான் சைதோசி யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் அவுட்புட் வந்து நான் கொண்டு வர போகிறேன். சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான், ஒரு டிசைன் அழகாக வரையணும், நெக்ஸ்ட் அதான் அழகாக அவுட்லைன் வந்துட்டு போடணும். ஒரு கோலம் வந்து நம்ம கோலம் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு கலர் பொடிலாம் கொடுப்போம். கலர் பொடி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வெள்ளை கலர் கோலப்பொடி மாவை எடுத்துகிட்டு கொடுத்துருக்க கலரை சுற்றி அவுட்லைன் கொடுப்போம். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அவுட்புட் லுக்கு வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும், வாவ்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆரி ஒர்க் டிசைன்லையுமே நம்ம வரைஞ்சால் மட்டும் போதாது, அதை நம்ம அவுட்லைனும் வந்துட்டு கரெக்டாக கிளியராக கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா, நம்ம குதிரையோட காலுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுறோம். அந்த குதிரையோட ஷேப் பார்த்திங்களா, தோட அப்படியே மேலேருந்து பெருசாக வந்து கீழே அந்த கேர்வ் வந்துட்டு குட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா. அதுதான் நான் சொல்கிறேன், வளைவு நெளிவு சுழிவு எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரு டிசைன்னு பார்த்தா. சரிங்களா? கீழே வந்துட்டு நம்மளோட ஒரு ராஜா குதிரையில் நம்ம பார்த்தோன்னா, படத்துலலாம் பார்த்தோன்னா அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த குதிரையை ரெடி பண்ண போகிறோம், ஒரு நேச்சுரலோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதோட லுக்கும் வந்துட்டு சூப்பர் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டு அவுட்புட் வந்துட்டே இருக்கட்டும். அதுக்கு ஊடால கொஞ்சம் செலிப்ரேஷன் மூட் போயிட்டு வரலாமா? ஸோ அது நெக்ஸ்ட் வர பிஜேன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கி லோடிங் ஸ்டிச் வந்துட்டு முடிச்சாச்சு. நம்ம குதிரை பாகன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவுட்லைன் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், இன்னும் டிசைன் உள்ள எதுவுமே போடல. இப்போ அந்த டிசைன் போகிறதுக்காக தான் நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரிதோசி தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிதோசியை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லோடிங் பீட் ஸ்டிச் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு 2-3 சுற்று முறுக்கு டிசைன் ஆஃப் சுற்று வந்துட்டு நான் போட போகிறேன். இந்த ஸ்டிச் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காட்டியிருக்கேன், பட் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ ஏதாச்சும் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இந்த ஸ்டிச் மட்டும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியோ இல்லை வீடியோ ரெடி பண்ணியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ரேசிங் எப்படி எடுக்கணும், நெக்ஸ்ட் வந்துட்டு லோடிங் ஸ்டிச் எப்படி போடணும், நெக்ஸ்ட் நம்ம பல்லாக்கை எப்படி ரெடி பண்ணோம், நெக்ஸ்ட் நம்ம ராணி எப்படி ரெடி பண்ணோம், இந்த மாதிரி மோர் தென் வீடியோஸ் வந்துட்டு கிளாஸ் பை கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மேலே பார்த்தீங்களா முறுக்கு டிசைன், இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் சரிதோசியை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நான் அந்த குதிரையோட பாகம் எல்லாம் இருக்குல்ல, அதோட உடம்பு ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறேன். ஒரு டிசைனுக்கு வளைவு சுழிவு நெளிவு எல்லாமே முக்கியம். நம்ம வரைகிறது மட்டும் போதாது, கம்மு அப்ளை பண்ணும் போதும் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். கம்மு எங்கேயாச்சும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டோம்னா அங்கே போயிட்டு நம்மளோட அந்த மைக்ரோ பீட்ஸ் ஒட்டிக்கும், அப்போ டிசைனே வந்துட்டு குழம்பிடும். அதனால வந்துட்டு கம் என்றைக்குமே ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஒரு மூளை இடுக்கு விடாமல் எல்லா இடத்துலையுமே கிளியராக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான கம்ப்ளீட் அவுட்புட்டாக இருக்கும். இந்த ராணியோட ட்ரெஸ்ஸுக்குமே நான் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அந்த உள்ள க்ரீன் கலர் தெரியாத அளவுக்கு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே கம் அப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா செவத்துக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி இப்படி அடிச்சிட்ருக்கியே அப்படி தானே கேட்குறீங்க. பட் அப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணால் தான் நம்மளோட ஸ்டிச்சோட அவுட் லுக்கு வந்துட்டு ப்ராப்பராக அழகாகவும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிசைன்ஸ் திங்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ரெடி பண்ணி தரேன். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேசிங் எடுக்கிற மெத்தட் எல்லாமே நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கம் எல்லாம் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்மளோட மைக்ரோ பீட்ஸை தூவி விட்டுடலாமா? ஓகேங்க. இந்த மாதிரி கேப் எங்கேயுமே இல்லாமல் கம்மு எங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தூவி விடணும். அப்போ தான் வந்துட்டு மூளை முடுக்கி எல்லாத்துலேயும் போயிட்டு அது வந்து உட்காரும். அப்போ தான் வந்துட்டு அழகாக நீட்டாகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தூவும் போது நிறைய மைக்ரோ பீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஊதி விட்டோன்னா அந்த ஒட்டாததெல்லாம் தனியாக பறந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம கையில் எடுத்து நம்ம ரீடெக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ ஏன் நான் ஜூம் அவுட் போயிட்டு ஜூம் வரேன்னு தெரியுமா? இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்குன்னு, ஷேப் எல்லாம் கிளியராக அழகாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த பாகனோட தலைப்பகை தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட குதிரை பாகன்றிருக்கார்ல அவரோட தலைப்பாகை தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த தலைப்பாகை போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணாடி பைப்பிங் இருக்கும்ல அதை தான் வந்துட்டு போட போகிறேன் கோல்டன் கலரில். ஸோ இதுக்கு என்னோடய சாரீ வந்துட்டு கோல்டன் வித்து க்ரீன், அதனால நான் வந்துட்டு ப்ளவுஸும் க்ரீன் எடுத்திருக்கேன், கான்ட்ராக்டாக இருக்கணும். பட்டு மற்ற எந்த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ் பீட்ஸுமே என்னால் யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே எடுத்துகிட்டு கோல்டன் அண்ட் க்ரீன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்றது யூஸ் பண்ணணும் கொஞ்சம் மெக்ஸியாக கலர் காம்பினேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிசைன் எவ்வளோ பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் என்னோடய சேலஞ்சாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குதிரை வாகனம் வந்துட்டு இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக போடணும். இது கண்ணாடினால இருக்கனால நம்மளோட சைடு த்ரெட் வந்துட்டு டக்குன்னு ஈஸியாக வந்துட்டு அந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே, அந்து போனாலும் நம்மளோட ஸ்டிச்சு எவ்வளோ தூரம் போட்டிருக்கோமோ அவ்வளோ தூரம் மட்டும் நாட்டு போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபைனல் டச் முடிய போது இந்த பாகம்பத்தையும் இந்த குதிரையோட பாகன் தலைப்பாகம் இருக்குல்ல அதையும் அந்த குதிரையோட ஃப்ளாக் அதையும் முடிச்சிட்டோனால இந்த டிசைன் கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நான் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பீட்ஸ், சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு சரிதோசி, நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குதிரையோட ஃபேஸுக்கும் அவரோட ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஸ்டிச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக பர்ஃபெக்டாக அந்த ஷூ ஷேப்பு, அந்த தொடை ஷேப்பு, வால் ஷேப்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட பிபி பூதுற மனுஷனை எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய், குட் பை.